திரு தேசிய தலைவர் பிரபாகரன் அவருடைய அண்ணன் மகன் என்று சொல்லிக்கொண்டு காத்தி என்றவன் தந்தை தொலைக்காட்சியில் நடந்த ஒரு டிபேட்டில் வந்து சீமானை திறக்கிறவாக பேசுகிறது. தமிழீழத்தில் சீமானுடைய வருகை தொடர்பான நிகழ்வுகளை கொச்சப்படுத்துறதுமா, தமிழீழத்தில் நடந்தவற்றை இல்லை என்று மறுக்கிறதும். இவனுக்கு தமிழீழம் எப்படி இருக்கும், தமிழீழத்தில் என்ன நடந்தது, இல்லை போராட்டம் எவ்வாறானது, போராளிகள் எவ்வாறு நடந்து, எந்த விதமான விடுதலை போராட்டத்தை தொடர்பாக எந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் வெறும் பிரபாகரன் அண்ணன் மகன் என்ற ஒரே காரணத்துக்கு இந்த திராவிட மீடியாக்கள் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கண்டாக்காண்டி அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே ஜால்ராவதி கொண்டிருக்கான். ஒரு இலங்கை தமிழனா இல்லை, இவன் இலங்கை தமிழனான்றதே சந்தேகம். ஒரு போராட்டத்தை சாதாரணமாக நியூஸில் ஒரு 4 புத்தகம் படிக்கிறவனுக்கு இருக்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் வந்து மீடியாவில் கதைச்சு கொண்டிருக்கிறான். இவங்களெல்லாம் நம்பி இவர்களெல்லாம் தேசிய தலைவரின் மகன் என்று வர சொல்லி கொண்டு திரிகிறான். முன்னாடி அந்த சிங்கள தலைமகளோட தமிழ் தலைவர்கள் நாங்களும் தலைவர் தான், விடுதலை புலிகள் மோசமானவர்கள், வெளிநாடுகளில் போய் விடுதலை புலிகளை பேன் பண்ணுவதற்கு உதவிய நீலந்திர செல்வம், கதிர்காமம், இல்லை நானும் முஸ்லீம் நாடுகளுக்கு சென்று முஸ்லீம் தலைவர்கள் விடுதலை புலிகளுக்கு எதிராக அரசியல்பட்டார்கள். அதற்கு ஈக்குவலாகவே இந்த காதி கண்டவனும் திராவிட கும்பலுடன் சேர்ந்து தமிழ் விடுதலை போராட்டத்தை இல்லை இன்று நடந்து கொண்டிருக்கிற தமிழர்களுக்கான அரசியல் போராட்டத்தை எதிரான கருத்துக்களை எந்தவித அடிப்படை அறிவுமின்றி இதனால் ஏற்படுகின்ற பின் விளைவுகள் கூட தெரியாமல் இன்று பிரபாகரனையும் விடுதலை போராட்டத்தையும் இல்லை இலங்கை தமிழர்களுக்கான குரல் கொடுக்கின்ற ஒரே அமைப்பாக இருக்கின்ற நாம் தமிழர் அமைப்பையும் அசிங்கப்படுத்துகிற மாதிரி தமிழர்களுடைய இலங்கை தமிழருடைய நிலை எங்கே இருக்கின்றது, எவ்வாறு அடைய வேண்டும், எவ்வாறு நாம் அடுத்த நகர வேண்டும் என்ற கூட தெரியாத ஒரு எரும மாடு என்றுதான் சொல்லுவேன். ஒரு எரும மாடு தன்னை தலைவரின் ராமகனாக சொல்லி கொண்டு வந்து மீடியாவில் உட்கார்ந்துருக்குது. இவனெல்லாம் தயவு செய்து இந்த குடும்பம் இந்த விடுதலை போராட்டத்துக்குள்ளே எவ்வாறு வெளிநாடுகளில் வந்து செட்டில் ஆனீங்களோ